இந்த பதிவில் எப்படி மது அருந்துவதை நிறுத்துவது, நீங்கள் மதுவிற்கு அடிமையாயிருக்கின்றீர்களா என்பதை எப்படி புரிந்து கொள்வது, உங்களது கைகள் நடுங்குகின்றதா, மது போதை புகை பழக்கத்திலிருந்து எப்படி வெளிவருவது, அதற்கான உதவிகளை எப்படி பெறுவது. வணக்கம். ஹலோ எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல்? போன்ஜூர், comment ça va? ஸோ இது மருத்துவ தகவல்கள் அல்ல, நான் மருத்துவர் அல்ல, உங்களின் ஒரு புரிதலுக்காக, அவேர்னஸுக்காக. சமீபத்தில் சமூக ஊடகங்களில் மனதை கலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகளை நம்ம ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நம்ம பார்க்குறவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து எல்லாமே நம்ம வெளியில் வரணும். முதலாவது அந்த ஊடகங்களில் வர்றவங்கள அவங்கள பற்றி ரொம்ப தவறாக பலரும் எழுதுகின்றனர். அப்போ அவங்கள பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஊடகங்கள் எதற்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆக்க வேலைக்காக தான் உங்களுக்கு ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆக்க வேலைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தாமல் மற்றவர்களை துஷ்பிரயோகமாக எழுதும்போது அவர்கள் துஷ்பிரயோகம் பண்ண அதே வேலையை தான் நீங்களும் செய்கின்றீர்கள். அதனால் உங்களை விட கேவலமானவங்க யாரும் கிடையாது. இஷ்டத்துக்கு எழுதுகிற நீங்களாம் உங்களை விட உங்கள் முதுகில் இருக்க குற்றத்தை முதல்ல பாருங்க, ஆக்க வேலைக்கு உபயோகப்படுத்துங்க. இப்பொழுது புகைப்பிடித்தல், போதைப் பொருட்கள் எடுத்தல், மதுவிற்கு அடிமையாகி இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் நம்ம எப்படி வருவது என்று பார்ப்போம். ஸோ இதனால் பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகி இருக்கின்றன. தொடர்ந்து நீங்களும் அந்த வழியே சென்று கொண்டிருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு சோஷியலாக ஆரம்பிப்போம். ஸோ வெளியில் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் மது அருந்துதல் நம்ம முடிந்த அளவுக்கு நிற்பாட்டணும். உடனடியாக நிற்பாட்டக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நிற்பாட்டக்கூடாது. முதலாவது நம்ம மதுவுக்கு அடிமையாக இருக்கோன்றது நமக்கு எப்படி தெரியும்? அதற்கு சில அறிகுறிகள் இருக்கின்றது. அந்த அறிகுறிகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றோமா என்பது. ஸோ முதலாவது நீங்கள் மதுவை தொட்டிங்கனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியலாக போவோம். ஓகே, இன்றைக்கி சும்மா வெளியில் போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு மருந்து சாப்பிடுவோம், அப்புறம் 1 2 ஆகும், 2 3 ஆகும், இப்படியே ஏறிடும். அதற்கப்புறம் நமக்கு கிக்கு வரணும், உள்ளே எதை சாப்பிட்டாலும் ஏறலைன்றதுக்காக அது அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாக ஆக அப்போ கூட உங்களுக்கு அந்த உணர்வு வரலன்னு சொன்னாலே அது ஒரு அறிகுறி உங்களுக்கு மதுவிற்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல சமயங்களில் என்னோடய அலுவலகத்தில் பார்ட்டிக்குன்னு போகும்போது நான் இதற்கு போக மாட்டேன், இதற்கு மாத்திரம் நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அப்போது அதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த இடத்துக்கு இல்லாமல் வேறு இடத்துக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. மது இல்லாத இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இது சோஷியலைசிங்காக நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுன்றது ஆக்சுவலாக அது சோஷியலைஸே கிடையாது. அது உங்களுக்கு எதிர்மறையாக தான் உங்களை கொண்டு போய் விடும். அப்படி ஒரு சோஷியலைசிங் நமக்கு தேவையில்லை. மது அருந்தினால்தான் நம்ம சோஷியபிள் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு சோஷியலைசிங்கே நமக்கு தேவை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குறதோடு இல்லாமல் நம்முடைய உடல் நலத்தையும் அது பாதிக்கிறோம், அதிக அளவில் பாதிச்சிடும். ஸோ இது ஆல்கஹால் யூஸ் டிஸார்டர், ஆல்கஹாலிசம், அதாவது மதுவுக்கு அடிமையாகிறது. இந்த அடிமையானதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி.
ஸோ இதோட அறிகுறிகள் என்ன? அதாவது வந்து முதலாவது வந்து உங்களுடைய கை வந்து நடுங்குச்சுனாலே, மது அருந்தலைன்னு சொன்னால் கை நடுங்குது. அப்போ நடுங்குனாலே வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ், அதாவது வந்து மதுக்கு அடிமையாயிட்டீங்கன்றது ஒரு பொருளாயிடுது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல 1ல் ஆரம்பிப்போம், அப்புறம் 2ல் ஆரம்பிப்போம். அதற்கப்புறம் வந்து எத்தனை கிளாஸ் எத்தனை டம்ளர் குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஏறினா மாதிரியே இருக்காது. அதனால் அதிகமாக வழக்கமாக சாப்பிட்றத விட அதிகமாக மதுவை அருந்துவோம். அதற்கப்புறம் வந்து நீங்களே நினச்சா கூட நிறுத்தணும்னு நினைப்பீங்க. அப்போ கூட உங்களால் வந்து நிறுத்த முடியாது. சில சமயத்தில் வந்து நீங்கள் மது அருந்தினது பிறகு வந்து நீங்களே வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம், ரிமோர்ஸ்ஃபுல்னால் வந்து நீங்கள் வந்து இதை நான் செய்திருக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு உணர்வு வர்றது, இதை நான் செஞ்சுருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் வந்து அதை மீண்டும் செய்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் மது அருந்துறத நினச்சி மற்றவங்க வந்து இவங்க அதிகமாக நினைக்கிறாங்க, அதிகமாக மது அருந்துறாங்க அப்படின்ற அவங்க வந்து உங்களை பற்றி கவலைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்ற பொருளாகும். வழக்கமாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து தெரியாது என்ன நீங்கள் அருந்துறீங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால் வந்து அவங்களாலேயும் வந்து உதவியும் பண்ண முடியாது. உங்களுக்கு உதவி பண்ணுறது என்பது அவங்களுக்கும் வந்து கடினமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் மது தொடர்ந்து அருந்துறதுனால உங்களுடைய உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய உடல் நலமும் கெட்டுடுது. continuing to drink even when it's causing problems for your health, work or relationships. ஸோ உங்களுடைய உடல் நலமும் கெட்டு போயிடுது, உங்களுடைய வேலை கெட்டு போயிடுது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சி போயிடுது. இருந்தும் நீங்கள் வந்து தொடர்ந்து மது அருந்துறது. கிரேவிங் ஆல்கஹால், கிரேவ்னா வந்து என்ன சொல்கிறது, அந்த மது அருந்தணுன்ற அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், வெறின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போது தலைவலி வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு காஃபி குடிக்கணும் போல தோணும், அந்த காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி. இந்த மாதிரி கிரேவிங் ஆல்கஹால், நம்ம இப்போ ஆல்கஹால் குடித்தாதான் முடியும். அதோட காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் மது அருந்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மதுவுக்கு அடிமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த மது அருந்தினதுக்கப்புறமும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கு பிறகு கெட்டிங் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் when you stop or reduce drinking. நீங்கள் வந்து வேண்டாம் மது அருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் கையெல்லாம் வந்து என்ன ஆகும், நடுங்கும். குறைச்சா கூட நடுங்கும். நீங்கள் இப்போ குறைக்கணும்னு நினச்சா கூட வந்து உங்களுக்கு நடுங்கும், வேர்த்து விறுவிறுக்கும், படபடன்னு அடிக்கும். இதெல்லாமே இருந்ததுனாலே வந்து நீங்கள் வந்து மதுவிற்கு அடிமையாக இருக்கீங்க, ஒருவர் மதுவிற்கு அடிமையாக இருக்காங்கன்னு பொருள். இதெல்லாம் வந்து சிலர் உணர்ந்து கொண்டீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு, நம் குடும்பத்தினருக்கு அல்லது உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நமக்கு அறிந்தவர்களுக்கோ அறியாதவர்களுக்கோ இதற்கும் நீங்கள் உதவி செய்யறதுக்கு முடியும். ஸோ நீங்களே வந்து மருத்துவராக மாறிடக்கூடாது, அவங்கள வந்து டைரக்ஷன் பண்ணலாம், இந்த இடத்துக்கு போகலாம் இப்படி. அவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம், ஒத்து அவங்கள வந்து ஒத்துழைத்து அவங்கள வந்து ஒரு நல்ல வழியில் அந்த மதுவிலேருந்து கொண்டு வரத்துக்கு நீங்கள் உதவலாம். எப்பொழுதுமே வந்து இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், பிரித்தானியா நாட்டை பொறுத்த வரைக்கும், மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவங்களா ஒப்புக்கணும், நான் வந்து மதுவை நிறுத்தணும். யாருமே வந்து இங்கே வற்புறுத்த மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்காது. மற்றவங்களுக்காக நீங்கள் நிறுத்தக்கூடாது, நீங்களாக உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்களாக நிறுத்தணும். ஆனால் அந்த நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க, அதை நிறுத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு சப்போர்ட் தேவை இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் புகைப்பிடிக்கிறதும் சரி, போதைப் பொருட்கள் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கை நிலையை சீர்குலைத்திடும். அதனால் தயவு செய்து இந்த வழிகளுக்கு போகாதீர்கள். இந்த வழிகளில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து வெளிவரத்துக்கான முறைகளை தயவு செய்து கையாளுங்க.
ஸோ உங்களுக்கு ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ், அதாவது வந்து அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு சொன்னால் அதை நிறுத்துனீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்கும்னா ஆங்ஸைட்டி, அதாவது படபடப்பு இருக்கும். உங்களுடைய பாடியில், உங்களுடைய உடம்பில் வந்து நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கீங்க ஆல்கஹாலுக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள். பேசுறது கஷ்டமாக இருக்கும், தூங்குறது கஷ்டமாக இருக்கும், தூக்கம் வராது, டிஃபிகல்ட்டி ஸ்லீப்பிங். அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு வாந்தி எடுக்கிறது, கொமட்டிக்கிட்டு வர்றது, ரேசிங் ஹார்ட் பீட்னா படபடப்படன்னு அடிச்சுக்கிறது, ஸ்வெட்டிங், வேர்த்து விறுவிறுக்கிறது, ஷேக்கிங், கையெல்லாம் ட்ரெமர்னா என்ன சொல்லுவாங்க, பூமி நிலம் நடுங்குது இல்லையா, அந்த மாதிரி கையெல்லாம் வந்து நடுங்கிறது, சீயிங் ஆர் ஹியரிங் ஆர் ஃபீலிங் திங்ஸ் தட் ஆர் நாட் தேர். ஸோ ஹலூசினேஷன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது வந்து அங்கே அந்த அறையில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, யாரோ பேசுகிற மாதிரி நம்ம காதில் விழும், யாருமே இல்லாமலே யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங் திங்ஸ் தட் ஆர் நாட் தேர், அங்கே இல்லாததெல்லாம் வந்து நமக்கு ஹலூசினேஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் கன்ஃபியூஷன், குழப்பமாக இருக்கிறது. இதை விட மிக மிக முக்கியமானது சீஜர், கார்க்காவலிப்பு வர்றது. அதற்காக தான் வந்து உடனடியாக நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து, உங்களுக்கு உடனடியாக நிறுத்துனீங்கன்னா, ரொம்ப அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், உடனடியாக நிறுத்துனீங்கன்னு சொன்னால் பிரெயின், இது வந்து பிரெயினை பாதிச்சிடும். பிரெயினை பாதிச்சுன்னா உங்களுக்கு வந்து வலிப்பு வந்துடும். வலிப்பு வந்ததுன்னா மிக கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் ஒரு மருத்துவரோட உதவியோடு தான் வந்து நீங்கள் வந்து நிற்பாட்டணும். மருத்துவரிடம் போய் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். எவ்வளோ அளவுக்கு பொய் சொல்லக்கூடாது, அவங்கக்கிட்ட மறைக்கக்கூடாது. மருத்துவரிடம் போய் இவ்வளோ அளவுக்கு நான் மது இருந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஒரு கிளாஸா 2 கிளாஸா, என்ன சிஎல், என்ன அமௌண்ட்டு, என்ன ஸ்ட்ரென்த்து, இது எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதோடு இன்னொன்று என்னன்னு சொன்னால், இதை நான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஆனால் உங்களுடைய புரிதலுக்காக அறிதலுக்காக சொல்லுகின்றேன். எப்பொழுதுமே ஒரு வாரத்தில் 7 நாட்களில் 2 நாட்கள் வந்து ஆல்கஹால் ஃப்ரீ டே இருக்கணும். அந்த ஆல்கஹால் ஃப்ரீ டே 2 நாட்கள் இல்லைன்னு சொன்னால் 5 நாட்களும் 7 நாட்களுமே அருந்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னாலே மதுவுக்கு அடிமை தான். 5 நாட்களும் அருந்தக்கூடாது. நீங்கள் அடிமைன்றதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விளக்கம் நான் சொல்கிறேன். மதுவே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மது அருந்திட்டு இதை நிறுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே கடைசியாக நீங்கள் எப்போ பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு இரவு 10 மணிக்கு மது அருந்துனீங்க. ஸோ 6 மணி நேரம் கழித்து காலையில் 6 மணிலேருந்தோ இன்றைக்கி இரவு 10 மணிக்கு, நாளைக்கு காலை பொழுதில் 6 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அப்போ 10னா உங்களுக்கு ஒரு 4 மணிலேருந்து 10 மணிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு வழக்கமாக 3 to 7 days அப்படி இருக்கும். வித்ட்ராவல் சிம்டம்ஸ் பிகின் within 6 to 12 hours of your last drink and usually last from 3 to 7 days. 3லேருந்து 7 நாட்களுக்கு உங்களுக்கு அந்த அறிகுறிகள் இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும். பட் சம் சிம்டம்ஸ் மே லாஸ்ட் ஃபார் a few months, சில மாதங்கள் கூட இருக்கும். அது வந்து நீங்கள் அதிகமாக மது இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால். அதை விட மிக முக்கியமானது சொல்லியிருக்காங்க பாருங்கள், important. It can be very dangerous to stop drinking suddenly if you are dependent on alcohol. நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கீங்க, மதுவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு சொன்னால், உடனடியாக நிற்பாட்டினீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும் உங்களுக்கு. இஃப் யூ கெட் withdrawal symptoms, get medical help before you try to stop drinking. அந்த மாதிரி withdrawal symptom வந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான், எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ இது வந்து எந்தவித அட்வைஸும் கிடையாது. இது நீங்கள் உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசித்து செய்யணும். சிஏஜிபின்னா உங்களுடைய ஜென்ரல் ப்ராக்டிஷனர், குடும்ப மருத்துவரை போய் பாருங்கள். இதை தவிர்த்து இலவசமாக வந்து நிறைய வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் சப்போர்ட்டுன்று இருக்குது, சப்போர்ட் சர்வீசஸ்லாம் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது.
ஸோ அவர்கள் வந்து அனானிமஸாகவும் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்தியாலேயும் இருக்குது, சில இடங்களில் இருக்குது. நீங்கள் அவர்கள்கிட்டயும், அதாவது சில பேருக்குலாம் வந்து பணம் இருக்காது. டாக்டர் கிட்ட போகணுன்னா அந்த ஊரில் காசு இருக்காது இல்லையா? இந்த நாட்டில் வந்து பிரித்தானியா நாட்டில் இலவசமாக அந்த சேவைகள்லாம் இலவசமாக கிடைக்குது. இந்திய நாட்டில் வந்து இலவசமாக கிடைக்கிறது கடினம். ஆனால் சில ஆல்கஹால் அனானிமஸ் சப்போர்ட் சர்வீசஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து தயவுசெய்து உதவி பெறுங்க. ஸோ யூ ஆர் worried about your drinking, you want help to stop drinking. நீங்கள் உங்களுடைய மது அருந்துகிற பழக்கத்தை பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. யூ கெட் சிம்டம்ஸ் லைக் ஆங்ஸைட்டி, உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் தோன்றுறது, ஆங்ஸைட்டி பதஷ்டம் இருக்கிறது, டிஃபிகல்ட்டி ஸ்லீப்பிங், தூங்குறது கஷ்டமாக இருக்குது, ஸ்வெட்டிங் வேர்க்குது, ஆர் ஃபீலிங் அண்ட் பீயிங் சிக், வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது உண்மையால் வாந்தியே எடுத்துடுறது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மதுவை நிறுத்தும் போது மற்றவங்க யாரோ வந்து ட்ரிங்க் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாலும் உங்களுடைய மருத்துவரோட நீங்கள் போய் அணுகுங்க. ஸோ இந்த நாட்டிலலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த விட்ரோவல் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால், நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தோணுச்சுன்னு சொன்னால் 999க்கு இந்த நாட்டில் கூப்பிடுவோம். எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் 999. இந்தியாவில் என்னன்றது தெரியல. இந்தியாவில் கூப்பிட்டா கூட ஆம்புலன்ஸ் வரவே வராது. அமெரிக்காவில் 911 நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சர், இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதலமைச்சர் இந்த மருத்துவ வசதிகளெல்லாம் வந்து நன்றாக சரிப்படுத்த வேண்டும். ஆனால் வந்து நம்ம நாட்டில் வந்து மில்லியன் கணக்கில் மக்கள் தொகை ஜனத்தொகை இருக்குது. அதனால் அந்த நாட்டில் இவ்வளோ வசதிகளையும் கொண்டு வர்றது என்பது கடினம். இந்த நாடு வந்து சிறிய நாடு, அதனால் இந்த நாட்டில் இந்த வசதிகள்லாம் கொண்டு வந்துடலாம். அதையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். ஒரு 999, அதாவது ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிளை கூப்பிட்டா, ஆம்புலன்ஸை கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் வர மாட்டேன்னுது இந்தியாவில். பல பேர் அதை போகிறதுக்கு முன்னாடியே வந்து உயிரிழந்துடுறாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவெல்லாம் வந்து அங்கே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த நாட்டில் வந்து யூகேயில் வந்து போக முடியும். ஸோ யூ ஆர் someone else have severe withdrawal symptoms after stopping drinking alcohol such as, ஸோ யாரோ நீங்களோ அல்லது மற்றவர்களோ அவர்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக சிவியரான இந்த விட்ரோவல் சிம்டம், மது நிற்பாட்டினதுக்காக அதற்கான அறிகுறிகள் வந்ததுன்னு சொன்னால், ஷேக்கிங் விசிபிளி, அதாவது நல்லா தெரியுது அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, நடுங்கிறது, அவங்களுக்கு கை நடுங்குது, உடம்பு நடுங்குது, ஷேக்கிங் விசிபிளி, பீயிங் அன்யூஷுவலி ரெஸ்ட்லெஸ், அவங்க வந்து ஒரு பதஷ்டமாக இருக்காங்க, ரெஸ்ட் இருக்க மாதிரி இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது, இரிட்டபிள் எரிச்சலாக இருக்காங்க, அப்செட் ஆயிடுறாங்க, கன்ஃபியூஷன் குழம்பி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாட் நோவிங் வாட் டே இட் இஸ், இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி என்ன கிழமை, எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. சீயிங், ஹியரிங் ஆர் ஃபீலிங் திங்ஸ் தட் ஆர் நாட் தேர். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அங்கே இல்லாதது, யாருமே பேசாமலே வந்து நம்ம கேட்குறது, யாரோ பேசுகிற மாதிரி, யாருமே இல்லாமலே அந்த அறையில் யாரோ இருக்க மாதிரி உணர்றது, ஹலூசினேஷன், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த நாட்டில் இருக்கவங்க 999 கால் பண்ணுங்கள், மருத்துவ உதவியை பெறுங்க. இந்தியாவிலையும் வந்து நீங்கள் மருத்துவருடைய உதவியை பெறுங்க. எந்த வழியில் பெறுவீங்கன்றது 999 அங்கே கிடையாது உங்களுக்கு. ஸோ எவ்வளோக்கு அளவு நீங்கள் மிக விரைவில் மருத்துவருடைய ஆலோசனை பெற முடியுமோ பெறுங்க தயவுசெய்து. அடுத்தபடியாக ஹேவிங் சீஜர், அதாவது வந்து காக்கா வலிப்பு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான அறிகுறிகள். ஸோ வழக்கமாக வந்து நீங்கள் உடனேயே நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னது எப்படின்னு சொன்னால், அது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 3, எனக்கு அந்த அளவுகள்லாம் தெரியாது, 3 யூனிட் 4 யூனிட் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு 4 யூனிட்ன்றதை 3 யூனிட்டாக குறைச்சிக்கணும், அல்லது 3.5 யூனிட்டாக குறைச்சிக்கணும். அடுத்த ஒரு வாரத்துக்கு 3 யூனிட், அதற்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு
2 யூனிட் அல்லது 2 1/2 யூனிட் கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு வரணும். சடனாக நிற்பாட்டினீங்கன்னா இந்த மிக டேஞ்சரான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். காக்கா வலிப்பு வந்து பிரெயினும் அஃபெக்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு அரை அரை யூனிட்டாக கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அந்த மாதிரி ஆகும். உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இதை செய்கிறது கடினம். குடும்பத்தில் சப்போர்ட் இருக்கணும், அல்லது மருத்துவரோட உதவி இருக்கணும், அல்லது இதற்குன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் சப்போர்ட் அனானிமஸ் ஆல்கஹால் சப்போர்ட் நிறுவனங்கள் இருக்குது. அங்கே போய் இருந்தீங்கனாலும் அவங்களும் வந்து உங்களுக்கு இதை ஏற்பாடு செய்வாங்க. ரெசிடென்ஷியலாக அங்கேயே உங்களைப் போல இருக்கிறவங்கெல்லாம் அங்கேயே இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு எந்த மருத்துவ உதவி தேவையோ அவங்க உங்களுக்கு அதை பார்த்துப்பாங்க. நீங்கள் யூ ஆர் நாட் அலோன். உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்றதில்ல. இதில் வெட்கப்படுவதற்கு எந்தவித காரணங்களும் இல்லை. வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து யாரும் வெட்கப்படாதீங்க. இந்த இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு உருவாச்சுன்னு சொன்னால் வெட்கப்படாதீர்கள் தயவு செய்து. அதைவிட முக்கியமானது, மற்றவர்களை ஏளனம் செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய மனதை வந்து புண்படுத்தும்படி எந்தவித விதத்தையும் பேசாதீங்க. அதுதான் முக்கியம். இந்த நாட்டில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு அவங்க மிக அன்போடு பணிவிடை செய்வாங்க. யாரையும் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி, இந்திய நாட்டில் கேவலமாக பேசுகிற மாதிரி இந்த நாட்டில் அவ்வளோ கேவலமாக யாரையும் பேச மாட்டாங்க. தயவுசெய்து ஒவ்வொருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் இருக்கின்றது. மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விதமாக பேர் சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா, தேவர் அடியார்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் அதை வந்து யூஃபமிசமாக சொல்லாமல் மறைவிடமாக சொல்கிறேன். தேவரடியார்கள் இதெல்லாம் வந்து நேம் காலிங்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து தவறுதல். நேம் காலிங். நீங்கள் வந்து அவங்களுக்கு இல்லாத ஒரு பெயரை வச்சு கூப்பிடுறீங்க. அந்த மாதிரி யாரையுமே வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தவங்களை வந்து தவறுதலாக சொல்கிறீங்க, யாருடைய உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. பெற்ற தாய்க்கு கூட அவர்களுடைய யாருடைய உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் தவறுதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் வந்து முதலாவது படித்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து படிக்காத முட்டாளும் இருக்காங்க, படித்த முட்டாள்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பட்டப்படிப்பு படிச்சிருந்தா கூட இந்த நார்மலாக எப்படி எல்லாருக்கிட்டையும் பழகணும், எப்படி சமூகத்தில் பேசணும் அப்படின்றது தெரியலன்னா நீங்கள் படித்தும் படிக்காத முட்டாள் தான். நிறைய பாமர மக்கள் ரொம்ப வந்து அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, பொழப்பு கிடையாது. அதனால் மற்றவங்க வீட்டு கதையை முதல்ல நம்ம முதுகில் என்ன குற்றங்கள் இருக்குன்றத பாருங்கள். மற்றவங்க வீட்டு கதையை வந்து வதந்திகளாக பரப்பாதீர்கள். ஒரு யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தில் வருமானம் சம்பாதிக்காதீங்க. உங்களுக்காக எத்தனையோ வழிகள் வந்து இந்த யூடியூப் கொடுத்துருக்கு. அதில் வந்து நல்ல செய்திகளை போடுங்க, உங்களுக்கு தெரிந்த செய்திகளை போடுங்க. மற்றவர்களை பற்றிய அவதூறுகளை கொடுத்து அதுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக அந்த மாதிரியெல்லாம் போட்டு மற்றவங்களுடைய தாழ்வில் வாழ்வு இழக்கிறதுல நீங்கள் ஆனந்தம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் முதல்ல வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ அதனால் தயவுசெய்து யூடியூப்பில் எல்லாரும் வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறத விடுங்க. கண்ணா பின்னான்னு எழுதுறத விடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றம் சாட்டுகின்ற அவர்களுக்கும் அவர்களை பற்றி நீங்கள் கேவலமாக எழுதும்போது உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதற்கு பிறகு இன்னொரு தகவல் வந்து, அதாவது வந்து யூகேயில் வந்து 2009க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு வந்து புகைப்பிடித்தல் சிகரெட் வந்து விற்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் 2009க்கு பிறகு. அப்படி என்றால் அவர்களுக்கு 16 வயது ஆகுது. அப்போ வந்து அவங்களுக்கு விற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையார்கள், பிள்ளைகள் எதிர்க்க வந்து மது அருந்தாதீங்க. மது அருந்திருந்தீங்கன்னு சொன்னாலும் பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்துலேயும் பார்க்காதீங்க, பிள்ளைங்கக்கிட்டேயும் பேசாதீங்க.
வீட்லேயும் வந்து தர்க்கம் செய்யாதீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குது. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து மது அருந்தாமல் இதிலிருந்து வெளியே வந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இருவருக்கும் வந்து நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கினாலும் உங்களுக்கு பிள்ளைகளை பார்க்க உரிமை இருக்கின்றது. இப்பொழுது வந்து நம்ம வந்து சென்னையில் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த மதுலேருந்து வெளிவரத்துக்கான சீர்திருத்த மையங்கள் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குன்றதை பார்ப்போம். ராயப்பேட்டா மருத்துவமனையில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அங்கே இலவச சிகிச்சை கிடைக்கும். இதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், 9791564419 97915644419. அந்த கவுன்சிலர் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ மது அடிமை சிறப்பு மறுவாழ்வு மையம். ஸோ 7871253130. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய மையங்கள் இருக்குது. ட்ரஸ்ட்வே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் கேட்கலாம். இது வந்து 117 இருக்குது, அடிக்ஷன் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ அதற்கும் உள்ள நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து நிறைய இடத்துல இருக்குது, மாம்பழத்தில் கூட இருக்குது, வேளச்சேரியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பற்றி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. 24 மணி நேரமும் இருக்குது. தயவு செய்து உதவி பெறுங்கள். இந்த மது அடிமையிலிருந்து மீண்டு நல்வாழ்வு பெறுங்கள். தயவுசெய்து பொதுமக்களே சமூக ஊடகங்களில் தவறுதலாக எழுதாதீங்க, மற்றவருடைய மனதை புண்புறுத்துகிற மாதிரி எழுதாதீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசாதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலன்னு சொன்னால் உபத்திரவம் பண்ணாதீங்க. நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ எவ்ரிவான். Merci à tous.